பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கூட்டு வேத பகுதி, அது உபாகமம் 5ஆம் அதிகாரம், அதில் 10ஆம் வசனம். உபாகமம் 5:10. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இன்றைய தினம் தேவன் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறார் இல்ல இருக்கிறேன். இருக்கிறேன்னா இருக்கிறார்னா இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். இருக்கிறேன்னா எப்படின்னா இருந்து கொண்டே இருக்கிறேன், இருக்கிறவராக இருக்கிறேன். மோசேட்ட சொன்னாரு இருக்கிறவராக இருக்கிறேன் அப்படின்னாரு. அதே தான் இதுவும். அப்ப அன்றைக்கு மோசேட்ட சொன்ன அதே தேவன் இன்றைக்கு நம்மளுடன் இருக்கிறார். அப்ப அதான் சொல்றாரு, இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். அப்ப தேவ இரக்கம் எப்படி 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப 1000 தலைமுறை ஆதாம்ல இருந்து இது வரைக்கும் வந்திருக்குமான்னா அது ஒரு கேள்விக்குறியான ஒரு காரியம்தான். அது எப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது கரெக்டா தப்பான்னு சொல்ல தெரியாது. ஆனாலும் பாருங்க, 1000 தலைமுறை மட்டும். அது யார? இரக்கம் தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு. தேவனிடத்தில் அன்புக்குரியவர்களுக்கு என்ன சொல்றாரு பாருங்க, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்றாரு. அப்ப தேவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாருன்னா அது மாற மாட்டாரு. ஆனா நம்ம தான் மாறி விடுகிறோம். நல்லது செஞ்சா அல்லேலூயான்றோம். ஒரு காரியத்துல நம்ம தவறு பண்ணிட்டோம் வச்சுக்கீங்களேன், தேவனை சோதிக்கிறார் நம்ம தேவன் மேல பழிய போட்டுறோம். அவனவன் சுய இச்சையினால் சிக்கொண்டு சோதிக்கப்படுகிறான்ற வசனத்தை மறந்துடுறோம். நம்ம தேவனை சோதிச்சிட்டாருன்னு நம்ம தேவனை குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஆனா தேவன் இரக்கம் செய்கிற தேவன், நம்மளை சோதிக்கிற தேவன் கிடையாது. 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு தேவன் சொல்றாரு. அப்ப என்ன ஒரு அருமையான வாக்கு பாருங்களேங்க. தேவனோட வாக்கு தத்தங்கள் எல்லாமே இப்படிதாங்க. நம்மளை உயிர்ப்பிக்கும் வார்த்தைகள் அனைத்துங்க. சோர்ந்து போன வாழ்க்கையை திருப்பி புதுப்பிக்கும் வார்த்தைங்க. ஆனா அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறோம், உண்மைதான். அது அடிக்கடி நான் சொல்லுவேன், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அவங்க தேவன் மேல கொண்ட அன்பு தான். தானியேலும் தேவன் மேல கொண்ட அன்பு விசுவாசம் தான் அவங்க அந்த நிலைமையில இருந்து கொண்டு போச்சு, அந்த நிலைமையில சாட்சியாக நிறுத்தியது. 4வது ஆளா பிதாவானவரே உள்ள அக்னி சுவையில உலாவினார். சிங்கத்தின் கெவியில போடப்பட்ட போது அவர் என்ன சொன்னார் பாருங்க, தானியேலு, ஆமா நான் உள்ள வரும்போதே கர்த்தர் சிங்கத்தின் வாய்களை கட்டிவிட்டார் அப்படின்னாரு. இடைவிடாமல் நீ ஆராதிக்கிற தேவன் உன்னை காப்பாற்ற வல்லவராக இருந்தாரா அப்படின்னு புறஜாதி தேவனை கும்பிடுகிற இந்த ராஜா கேட்டாரு. அப்ப அவரு ஆமா இன்னைக்கு பாதுகாத்து கொண்டார் அப்படின்னாரு. இது எல்லாமே எப்படின்னா அவங்க தேவன் மேல கொண்ட அன்பு. அந்த அன்பு மட்டும் கிடையாது, அது நடுவில் ஒரு காரியம் இருக்கிறது. என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறோமா? இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் மார்க். தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறோமா? நம்ம இஷ்டப்பட்டதை கருத்தை கை கொள்றோம், இல்லாத விட்டுறோம். ஒருவேளை பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட ஒரு காரியம். ஆனா புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கார் தேவன்? ஒரு அன்பாயிருங்கள், இதுவே ராஜரீக பிரமாணமாக இருக்கிறது அப்படின்னு. உடனே 10 கட்டளைக்கு பதிலாக ஒரே ஒரு கட்டளை அப்படின்றோம். அது கிடையாது. அந்த 10 கட்டளையிலும் உள்ளடங்கினதுதான் அந்த ஒரு கட்டளை. அன்பா இருந்தோம்னா, அன்பு பொய் சொல்லாது, தீங்கு செய்யாது, நிறைய பார்க்குறோம். அன்பை பத்தி பார்க்குறோம் நம்ம. அப்ப அன்பு கூர்ந்தோம்னா நம்ம யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டோம், யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டோம், யாரையும் மோசமா நடத்த மாட்டோம். தெய்வ அன்பு நம்மகிட்ட பெருக வேண்டும். உலக அன்பு கிடையாது. இதில் சொல்லப்படுகிற உலக அன்பு கிடையாது, தெய்வ அன்பு நம்மகிட்ட பெருக வேண்டும். ஆனால் சொல்றாரு, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கை கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர்களாக இருக்கிறேன் என்றாரு. தேவன் மேல அன்பு கூர்ந்து, தேவன் நமக்கு கொடுத்த ராஜரீக பிரமாணம் ஆகிய ஒருவரில் ஒரு அன்பாயிருக்கின்ற அன்பு, அதை கடைபிடித்து 1000 தலைமுறை மட்டும் இரக்கத்தை பெற்றுக்கொள்வதற்காக நாம் தேவனுக்கு சேருவோம். ஆமென். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் மேல் கொண்ட அன்பு மிகப்பெரியது ஆண்டவரே. நாங்கள் உமது கற்பனைகளை கை கொள்ளுவர்களாக எங்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் உண்மை விட்டு விலகி சென்றிருந்தால் தயவாக மன்னியும் ஆண்டவரே. நாங்கள் உமது கற்பனையை கை கொள்ளுவர்களாக எங்களை மாற்றியதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நிலையிலே நிலைத்து நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனை உண்மையில் அன்பு கூர்ந்து உங்களுடைய கற்பனைகளை கை கொள்ளும் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. அவர்கள்
உமது கற்பனைகளை கை கொண்டு 1000 தலைமுறை மற்றும் இரக்கத்தை பெற்றுக்கொள்ள அவரை மாற்றியதற்காக, அழைத்ததற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் வேலை பார்க்கும் உமது தெரிகிறோமாப்பா, வேலை பார்க்கும் ஸ்தலத்தில் உமது கரம் அவருடன் இருப்பதாக ஆண்டவரே. ஆசீர்வதியும் இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.